நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் இருக்காங்க, திடீர்னு நம்ம ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி ஒரு பக்கம் பதட்டமாக இருக்காங்க. அதே பதட்டத்தோட ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கம் பார்த்துன்னு இருக்காங்க. என்னடா அது ராஜேஸ்வரி வழக்கத்தோட ரொம்ப பதட்டமாக இருக்காளே, இதில் என்ன இதான காரணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதில்லை. ஆமாங்க, அது உண்மைதான். நம்ம ராஜேஸ்வரி அப்படி என்ன பண்ணா, அவளோட சுயரூபம் என்ன அப்படின்ற விஷயம் இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேடு கட்டவளா இருப்பாளா அப்படின்ற விஷயம் இப்போதான் நம்ம மல்லிக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம மல்லி அழகா தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வராங்க. அந்த சமயத்தில் ராஜேஸ்வரி ஃபோன் பேசினிருக்காங்க டாக்டர் கிட்ட. இந்த மாதிரி வெண்பா இங்கே தான் இருக்கா உங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஒரு பக்கம் சொல்ல, அந்த வெண்பா இனிமே இங்கே வரவே கூடாது, அவளை என்ன பண்ண முடியுமோ பண்றேங்க, முடிச்சு விட்டுருங்க கதையை. அப்படி இல்லைன்னா அந்த கடத்தனானுங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களே அவனுக்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிருங்க. இனிமே எக்காரணத்துக்கு கொண்டு வெளியவே வரக்கூடாது, ரெக்கவர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. அவள் வராமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்து சாம்ராஜ்யம் எல்லாமே எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மல்லிக்கு ஆப்பு வச்சு அந்த மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதான் அந்த டாக்டர் வந்து, இதோ பாரு ராஜேஸ்வரி, உன் பேச்சை நான் எல்லா டைம் கேட்டு தான் இருக்கேன், கேட்காமலாம் இல்லை, எனக்கு பல்கான ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருமா, நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், இங்கேயே கதையை முடிச்சு விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் என்னடா காசுக்கு என்கிட்ட இது பண்ணுறேன், நீ காசு தானே, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் வரும், எடுத்துக்கோ, என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு தெரியாது, இனிமே அந்த வெண்பா வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் உடனே அவனும் ஒரு பக்கம் அமைதியாயிடுறான். அதே சமயத்தில் மல்லிக்கு அப்படியே சும்மா சுருன்னு சிறுமண்டிக்கு ஏறுது பாருங்க கோபம். அப்படியே சும்மா அந்த ராஜேஸ்வரி தலைமுடியை பிடிச்சி இழுத்து தவட்டை மேலே சும்மா நச்சுன்னு 4 போடுன்னு அடி போடுறாங்க. அப்படியே அவள் கண்ணை ஒரு பக்கம் சிவந்திருந்து. அதே சமயத்தில் மூக்கு மேலே நல்லா ஒரு பஞ்சு எடுத்து ஒன்று வச்சாங்க பாருங்க, புலன்னு ரத்தம் வருது ஒரு பக்கம். உடனே பார்க்கணும் ராஜேஸ்வரி எதுக்கடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ இன்னொரு காட்டி என்ன பேசின்னு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டாச்சு. மொபைலை உன்னெல்லாம் விட்டு வச்சதே தப்பு, உன்னெல்லாம் அப்பவே போட்டு சும்மா நசுக்கு நசிக்கணும். நான் இப்போவே விஜய் கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். நீ விஜய் கிட்ட சொன்னா விஜய் நம்பிடுவானா? விஜய் கிட்ட சொன்னா நம்ப மாட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு இப்போ போனால் உடனே போயிட்டு எல்லாத்தையும் உன்னை இழுத்துன்னு தான் போகிறேன். ஏன்னா நீ இங்கே விட்டாலும் ஃபோன் பண்ணி உடனே நீ எல்லாத்தையும் குட்டையை குழப்பி ஒரு பக்கம் அதில் அப்படியே சும்மா மாவு அரைச்சி விட்ருவேன். அதனால உன்னை நான் சும்மாலாம் விட போகிறதில்ல. இதுக்கு மேலே நான் என்ன யோசிக்கணும் அதுதான் நடக்க போகுது. இது ஏன் ஆட்டம் கபிலா, இனிமேல் யாராலையும் என்ன நெருங்க கிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் அடுத்தபடி கட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா விஜய் இருக்கார்ல, அவரு இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டுன்னு தான் இருக்காரு. அவரும் வந்து ஒரு பக்கம் போடுன்னு சக்கப்போடு போடுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி ஒரு பக்கம் சும்மா டெக்ஸ்ட்ல மெசேஜ் அனுப்பலான்னு பாக்குறேன். அந்த மெசேஜை டைப் பண்ணிக்கிற போது அப்படியே சும்மா புடக்கழுத்து மேல பட்டுன்னு ஒன்று தட்டி அந்த போனை அப்படியே வாங்கி வச்சுறாங்க. நம்ம விஜய் உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போய் பார்த்தா அவங்க காணோம். ஏன்னா சுறுசுறுப்பா இருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆனா கூட எவனா வந்துருவான். அது மட்டும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி சரியான வில்லங்கம் முடிச்சுவேன். நமக்கே ஒரு பக்கம் காசு எங்கிட்ட கேட்குறேன், நீ எனக்கே ஆப்பச்செல்லாம் வைக்குவா, அதனால நீங்க இங்கேருந்து கூட்டிட்டு போறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை அழிச்சு வச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த சிசிடிவி கேமரா பார்க்குறாங்க யார் யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு மொட்டைத்தலையை நல்லா வலுக்கியா இருந்தான். அந்த மொட்டையை நான் பிடிச்சா போதும், ஒருத்தன் நல்லா கருங்குரங்க மாதிரி இருந்தான். இவங்க 2 பேரும் பிடிச்சா போதுங்க. ஏன்டா இவங்களுக்கு இந்த பொழப்பு, பாவடா அந்த குழந்தை, ஏன்டா அந்த மாதிரி பண்றீடே, இவங்கள மாதிரி ஆளுகளால் தான்டா இந்த உலகமே கெட்டு குட்டிச்சவரா போயின்னு இருக்கு ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி தான் உக்காந்து திருடுறது அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிச்சு. இப்போ குழந்தைங்கள தூக்கத்தே வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க எப்படியா பட்டவங்களா இருப்பீங்க. அதுவும் இல்லாம நம்ம வெண்பாவோட ஆர்ட்டுகளை அந்த ஆர்ட் வந்து ரொம்ப ரேர், அந்த பிளட் குரூப்பும் இது வந்து, அதனால வந்து கம்பல்சரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிருக்காங்க. இப்போ என்னடா பண்றது ஏதுடா பண்றது, வெண்பாவுக்காக தான் எல்லாமே நடந்துன்னு இருக்குன்ற போது வெண்பாவை கேர்லெஸ்ஸாக விட்ட மாட்டாங்க. மற்ற குழந்தைங்க தப்பிச்சாலும் வெண்பாவை சும்மா புடிச்சு அவ்வளோதான் அவன் சொல்லி முடிச்சிருவா, தெரிஞ்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம விஜய் மல்லி இருக்காங்களே அவங்க 2 பேர் இருக்கிற வரையும் இதெல்லாம் நடக்குமா ராசா, இது ஏன் ஆட்டம் கபிலா, இதுக்கு மேலே நான் ஆட போகிறேன், இது வேடிக்கை பாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டம் பயம் எல்லாமே சேர்ந்து வருது நமக்கு ஒரு பக்கம். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். பிரச்சனை இது மட்டும் இல்லை, நமக்கு பிரச்சனை நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாதுங்க. அடுத்து ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நம்ம மூவிங்கில் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும். கபிலா ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயத்த ஒரு பக்கம் மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இப்போ சுவாரஸ்யத்தோடு தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு தருணம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த இப்பயாவது ஓப்பனாக சொன்னாங்களே, அது வெறும் சந்தோஷம். விஜய் கிட்ட சொல்ல, விஜய் எனக்கு ஆல்ரெடி தெரியும், கதிரேசன் ரஞ்சிதம்
நிஷா எல்லாமே என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட நான் கேட்கக்கூடாது, ஏன்னா நீ என்ன காரணத்தினால இதை மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். வெண்பா இல்லாமல் அந்த சமயத்தில் அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லி என்ன ஒரு பக்கம் சந்தோஷப்பட விடாமல் என் பொண்ணையும் காணும் இப்போ எனக்குன்னு ஒரு குழந்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சி தான் நீ சொல்லாமல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா எந்த தருணத்தில் எதோ சொல்லணுன்ற விஷயம் உனக்கும் நல்லா புரியுன்றது எனக்கு தெரியும். மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் அதில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம திணிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவ நீ. உன்னோட மனசு எனக்கு நல்லாவே புரியும். அதனால் நீ எதையும் ஒரி பண்ணிக்காத. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு எதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. இனிமேல் நாம தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. கேட்கும்போது ஒரு பக்கம் மனசுக்கு நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஒன்று விஜய் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவரை எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் சொல்லிருக்கா. உன்னை புரிஞ்சிக்காமையே மல்லி உன் கூட சேர்ந்து வாழ்ந்துன்னு இருக்கேன், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே இப்போ அதுவரை எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக பேசியிருக்கான். இந்த மகிழ்ச்சியோட தான் ஒரு பக்கம் மகிழ்ச்சிக்கெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சந்தோஷமான விஷயம் இதுக்கப்புறம் எந்த மாதிரியெல்லாம் மாறப்போகுது, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு பார்த்தா தெரிய போகுது. இதுதான் பர்மனெண்ட்டாக இருக்குமா, இதுதான் முடிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம். அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு சரி ஓகே இது ஏற்றுக்கிட்டு ஆக வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்லோ மோஷனில் போகிறோம்ல அப்படியே நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் கொண்டு போயிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.